லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபயத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும். மதுரையில் சூறை காற்றுடன் கொட்டி தீர்க்கும் கனமழையால் பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகன் வழங்கிட கேட்கலாம். ஜெகன் வணக்கம். மழையால் ஏற்பட்ட சேத விவரங்கள் என்ன? தற்போது மக்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? மதுரையில் பலத்த சூறைக்காற்றுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் சாய்ந்தன. குறிப்பாக மதுரை மாநகர் பகுதிகளான அண்ணா நகர், கோரிப்பாளையம், தல்லாகுளம், தமுக்கம், தெப்பக்குளம், முனிச்சாலை, அனுப்பானடி, மாட்டுத்தாவணி, ஆட்சியர் அலுவலகம், சந்தப்பேட்டை, கீழ்மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர். காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் தற்போது மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவி வருகிறது. இருப்பினும் பல்வேறு பகுதிகளில் மக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருந்த சில மரங்கள் சாய்ந்தன. மரம் சாய்ந்ததில் சில வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. மேலும் குறிப்பாக வைகை ஆற்று படுகை சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். மதுரை மாவட்ட அலுவலக வளாகத்தில் ஊரக வளர்ச்சி ஒருங்கிணைந்த அலுவலகத்தில் முன்பு மரம் முறிந்து விழுந்ததில் மாவட்ட வனத்துறை அலுவலகரின் கார் உள்ளிட்ட 3 கார்கள் சேதம் அடைந்துள்ளன. சில பைக்குகளும் சேதமடைந்துள்ளன. தற்போது அந்த சாய்ந்து விழுந்த மரங்களை தீயணைப்பு வீரர்கள் அப்புறப்படுத்தி வருகின்றனர். மேலும் குறிப்பாக மதுரை காமராஜர் சாலை சந்தப்பேட்டை பகுதியில் இங்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. குப்பம் இந்த பகுதியை அழைப்பர். இந்த பகுதியில் இருந்த மரங்கள், பழமை வாய்ந்த வேப்ப மரங்கள் முற்றிலுமாக வேரோடு சாய்ந்ததால் அந்த பகுதியில் இருந்த வீடுகளின் மேலும் விழுந்தன. இதனால் அந்த வீட்டில் இருந்த மக்கள் அலறி எடுத்தவர் வெளியே வந்துள்ளனர். மக்களுக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை என்றாலும் வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்தன. தற்போது மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் சாலையில் நிற்கின்றனர். அப்பகுதியில் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து அந்த மரக்கம்பிகளை மரத்தினை அப்புறப்படுத்தி வருகின்றனர். மேலும் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜான் கிறிஸ்டோபர். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபயத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும்.